ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி சமையலில் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரவா கேசரி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி சாஃப்டாக கல்யாண வீட்டில் சாப்பிடும் இல்லைங்களா, அது மாதிரி சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ரவை நான் எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கடாயில் விட்டு நல்லா அது பாயில் பண்ணிட்டோன்னா அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்குங்க. இப்போ ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா பாயில் ஆகிட்டோடனே நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஏலக்காய் பொடியும் நான் செஞ்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நான் இதில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ஏன் இந்த குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுறேன்னா, இந்த குக்கிங் ஆயில் ஆட் பண்ணால் தான் அந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். கட்டியெல்லாம் ஆகாது, ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி அதையும் நல்லா பாயில் பண்ண விட்டுட்டேன். இப்போ நம்ம ரவையை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வேக விடுங்க. இப்படி தான் நல்லா மேலே எண்ணெய் மிதங்கி வரும். இப்போ நல்லா வெந்துடுச்சு ரவை. இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை. எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுத்து அதை போட்டு நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். இப்போது 4 ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதில் முந்திரி திராட்சை போட்டு நல்லா இது மாதிரி பொரிஞ்ச உடனே அதை எடுத்து நம்ம இப்போ இந்த கேசரியில் மிக்ஸ் பண்ணி அது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நான் பாதாம் கிரேட்டட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் துருவி வச்சுருக்க பாதாமையும் இது கூட நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும். இதே மாதிரி தான் இருக்கும் கடைசி வரைக்கும். இது கட்டியெல்லாம் ஆகாது. இது மாதிரி ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.